இன்றைய சிந்தனை. ஒரு மனிதன் தன்னுடைய இயலாமையை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவான்? ஒரு தொழில் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, தன்னுடைய கடமையை சரியாக செய்ய தவறுகின்ற மனிதன் அவர் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருந்து அந்த குடும்பத்தை சரியாக கண்காணித்து அந்த குடும்பத்தினுடைய செலவுகளை தன்னுடைய வருமானத்தின் மூலமாக கொடுத்து அந்த குடும்ப நிலைகளை உயர்வு பெறச் செய்கின்ற ஒரு வரையறையும் கடமையும் ஒவ்வொரு வீட்டுத் தலைவனுக்கும் உண்டு. அதை சரியாக பின்பற்றி செயல்பட வேண்டும். தொழில் என்பது எல்லோருக்கும் எதிர்பார்க்கின்றது மாதிரி அமைவதில் சிரமங்கள் இருக்கும். எல்லோரும் தாங்கள் எதிர்பார்த்த தொழிலே வெற்றி பெற்று உயர்வை பெற்று மேன்மையை பெற்று கொண்டிருக்கின்ற அமைப்பும் ஒரு சிலருக்கு இல்லாமல் போகலாம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த தொழில் என்று வருகின்ற பொழுது எங்களுடைய கௌரவத்தையும் எங்களுடைய உயர்வு நிலையையும் தான் நாங்கள் பார்க்கின்றோமே தவிர தொழிலை தொழிலாக சரியாக செய்வதிலே பலர் கோட்டை விட்டு விடுகின்றோம். எந்த பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் தன்னுடைய தொழிலை மனப்பூர்வமாக நியாயபூர்வமாக கடமைபூர்வமாக உணர்ந்து செய்கின்றவர் தான் சிறந்த மனிதனாக போற்றப்படுகின்றார். எனவே அந்த தொழிலுக்கு நாங்கள் முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். செய்கின்ற தொழில் தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. அதனால் தான் சொல்வார்களே, செய்யும் தொழிலே தெய்வம் என்று. எனவே இந்த தொழில் விடயங்களிலே நாங்கள் சரியாக இருக்க வேண்டும். நமக்கு தெரியாத விடயங்களை தெரிந்தது போல் காட்டிக்கொள்வதும் அந்த தொழில் சார்ந்து தேவையற்ற விடயங்களை செய்வதும் நமக்கு பலவிதமான சிக்கல்களை கொடுத்து விடுகின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் அதை உணர்வுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். செய்கின்ற தொழில் நமக்கு மிக உன்னதமானது, மிகச் சிறப்பை தருவது, நமது மனம் திருப்திகரமாக சந்தோஷப்படுகின்ற நிலையிலே இருக்க வேண்டும். இன்று எனது கடமையை சரியாக செய்தேன், நிறைவாக செய்தேன் என்று மனம் சந்தோஷப்படுகின்ற நிலையிலே நமது தொழில்கள் அமைய வேண்டும். அப்படி அமைந்தால்தான் அந்த தொழில் நம்மை வாழ வைக்கின்ற அனுகூலத்தை சிறப்பாக தரும். நமக்கும் அந்த தொழில் செய்வதன் மூலமாக ஒரு நல்ல திருப்திகரமான நிலை ஏற்படும். எனவே இந்த நிலைகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தி சரியாக வெற்றிகளை காண வேண்டும். நன்றி.